இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா விட்டமின் சி க்ரீம் வந்து வீட்லயே எப்படி ஈஸி அண்ட் சிம்பிளா செய்யறதுனா பார்க்க போறோம். நீங்க வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் சீரம்ஸ்லாம் வந்து கண்டிப்பா விட்டமின் சி இருக்கும். வைட்டமின் சி வந்து உங்க ஸ்கின் கேர் ரொட்டீன்ல நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அப்படி ஒரு இம்பார்ட்டன்டான வைட்டமின் அது. ஸோ அது உங்க ஸ்கின்னுக்கு என்னென்ன பண்ணணும்னு நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அதில் நிறைய ஸ்கின் லைட்னிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. செகண்ட் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன்லாம் சூப்பராக கம்மி பண்ணும். தேர்ட் வந்து அது கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ உங்கள் ஸ்கின் வந்து ஏஜ்டாக தெரியுது, விரிங்கிளாக தெரியுதுன்னா அதெல்லாம் சூப்பராக வந்து பூஸ்ட் பண்ணி அழகாக்கி கொடுக்கும். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் இப்படி புல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே கையோடு வருதுன்னா உங்கள் ஸ்கின்ல வந்து எலாஸ்டிசிட்டி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேலன்ஸ் பண்ணும். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி, அதாவது கொலாஜன் அண்ட் எலாஸ்டிசிட்டி மூலியமாக அது என்ன பண்ணுதுன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து ஃபேர்மாக வச்சிருக்கு. சிக்ஸ்த்து வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து சூப்பராக வந்து பிரைட் ஆக்கும். செவன்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர் லைட் ஆட் பண்ணாவே அது ஆயில் செக்ரேஷனை அதிகப்படுத்தும். உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக தெரியும். அதனால நீங்களாம் வந்து விட்டமின் சியில் க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து லைட்டாக வந்து மாய்ஸ்சரைஸ்டாக தெரியும். எயித் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து நேச்சுரலாக வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். ஸோ நைன்த் பார்த்தீங்கன்னா சன் டேமேஜ் எல்லாம் சூப்பராக வந்து சரி பண்ணி ரெஜுவினேட் பண்ணும் உங்கள் ஸ்கின்னை. அதே மாதிரி சன் டேன் எல்லாம் வந்து சூப்பராக கம்மி பண்ணும். 10th பார்த்தீங்கன்னா அன்இவன் ஸ்கின் டோனுக்கு வந்து வைட்டமின் சி வந்து ஒரு பூன் மாதிரி. அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அன்இவன் ஸ்கின் டோனே இருக்காது, நேச்சுரலாக வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே காம்ப்ளெக்ஷனில் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட விட்டமின் சி க்ரீம் வந்து எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோம்மேட் விட்டமின் சி க்ரீம் நம்ம வந்து இது ரெண்டு விதமாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஜெல்லி க்ரீமி கன்சிஸ்டன்சி, இன்னொன்று வந்து கிறிஸ்டல் ஆரல்ஸ் வேணா லிக்விடாக நீங்கள் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். இதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின் சி உள்ள இந்த ஆரஞ்சு. இது வந்து சூப்பராக வந்து யூத்ஃபுல் க்ளோ வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரேடியண்ட்டாக க்ளோயிங்காக தெரியும். உங்களுக்கு ஆக்னி அண்ட் பிம்பிள் இருக்குன்னா இது வந்து ஒரு சூப்பரான ரெமெடி. ஆக்னி அண்ட் பிம்பிள்லாம் சூப்பராக கம்மி பண்ணும். உங்கள் ஸ்கின்னை வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம், நேச்சுரலாக வந்து காம்ப்ளெக்ஷன் கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னோட ஓவரால் பியூட்டியை சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணும். உங்கள் ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும், மாய்ஸ்சரைஸ் பண்ணும், அண்ட் ஆல்சோ கொலாஜன் செக்ரேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், பிரிங்கிள்ஸ் எல்லாம் சரி பண்ணும். நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து கிளிசரின். கிளிசரின் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூப்பராக சூட் ஆகும். இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தெரியும். நிறைய இன்ஃபெக்ஷன்லேருந்து ஸ்கின்னை வந்து பாதுகாக்கும், மாய்ஸ்சரைஸ் பண்ணும், அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஃபைன் லைன்ஸ் எல்லாம் வந்து நல்லா கியூர் பண்ணும். நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆலோவேரா. ஆலோவேரா வந்து இதுவும் மாய்ஸ்சரைஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது. நம்ம க்ரீம் பண்ணுறதுனால நிறைய மாய்ஸ்சரைசர் ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆலோவேராவில் வந்து நிறைய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆக்னே பிம்பிள்ஸ் எல்லாம் சூப்பராக ஃபைட் பண்ணும். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நான் கிரீசி எஃபெக்ட் தெரியும். சன்பர்ன்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா சூப்பராக கியூர் பண்ணும். அண்ட் ஆல்சோ வந்து பாயில்ஸ், இன்ஃப்ளமேஷன் அது எல்லாத்தையும் சூப்பராக கியூர் பண்ணும். நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து விட்டமின் இ கேப்சியூல்ஸ். இது வந்து உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்ஸில் கிடைக்கும். இது கிடைக்கலன்னா நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தாக வச்சிருக்கும், நியூ செல்ஸை வந்து சீக்கிரமாக ரீஜெனரேட் பண்ணும். அதனால எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். நம்மளோட நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ரோஸ் வாட்டர். இது வந்து நம்மளே வந்து ஆர்கானிக்காக செஞ்சோம்னா 100% எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கு 10 ரூபாய் தான் செலவாகும். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இது வந்து போர்ஸை டைட் பண்ணும், சன்டானை ரிமூவ் பண்ணும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. அண்ட் அந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த 5 ப்ராடக்ட் வச்சு எப்படி பேஸ் ரெடி பண்ணுறதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆலோவேரா ஜெல். ஸோ நம்ம ஆலோவேரா வந்து அந்த மேலே இருக்க ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி அந்த ஜெல்லியை மட்டும் அப்படியே எடுக்க போகிறோம். அப்படி இல்லாதவங்க இதை மிக்சியில் அரைச்சிருக்கோங்க. ஆனால் மிக்சியில் அரைச்சிங்கன்னா ரொம்ப வாட்டரி ஆகிடும். நம்ம இப்படி பண்ணால் தான் அது ஒரு மாதிரி திக்காக ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் வரும். நம்ம க்ரீமியாக பண்ணுறதுனால நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வேணும். அதனால தான் நம்ம இப்படி ஸ்க்ராட்ச் பண்ணி வந்து இந்த ஜெல்லி எடுக்கிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து ஏதாவது க்ரீம் இல்லை மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து 6th இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். ஒன்றுமே ஆகாது. நம்ம சாப்பிட்ற ஆரஞ்சு அதெல்லாம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ரோஸ் வாட்டர் கூட இது வந்து எடிபிள் ரோஸ் வாட்டர் தான். ஸோ அதை இன்டேக்கே எடுக்கும்போது நீங்கள் எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு அது ஒன்றுமே ஆகாது. ஸோ பயப்படாமல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் மோஸ்ட்லி ஜெல்லி தான் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ஜெல் தான் வந்து உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த ஆயில்னஸ் வந்து கம்மி பண்ணும். ஸோ நீங்களும் கூட இந்த ஜெல்லை வந்து நீங்கள் ஆட் பண்ணி இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் அண்ட் ஜெல் கூட இதை நீங்கள் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி விட்டமின் சி இதில் இருக்குன்னா அந்த விட்டமின் சி ப்ராப்பர்ட்டியை வந்து இது சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணும். அப்படி இல்லைன்னா விட்டமின் சியை வந்து அதுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆரஞ்சுலேருந்து ஜூஸ் எடுக்க போகிறோம்.
மோஸ்ட்லி வந்து ஆரஞ்சு இல்லைன்னா வந்து சாத்துக்குடி இல்லைன்னா லெமன்லாம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தோலை மட்டும் தனியாக பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு நல்லா சூப்பராக டோனர் பண்ணலாம். விட்டமின் சி டோனர் வந்து நான் சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் இந்த தோலை வந்து இப்படி எடுத்து வைக்க போகிறேன். ஸோ சம்டைம் அப்படி இல்லைன்னா இந்த தோலை நீங்கள் காய வச்சு கூட பவுடராக பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிட்டு இது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த சக்கையெல்லாம் வந்து நல்லா வடிகட்டிக்கோங்க. ஏன்னா அந்த க்ரீமில் வந்து சக்கைலாம் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம இப்போ எல்லாத்தையும் அப்படியே லைனாக வடிகட்ட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்சு ஜூஸை வந்து வடிகட்டிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஆலோவேரா ஜெல்லையுமே நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். உங்களுக்கு திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா ஆலோவேரா ஜெல்லை வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆரஞ்சு பல்ப்பையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சம்டைம் என்ன ஆகும்னா ஜெல் வந்து அப்படியே நின்றுடும் அந்த ஸ்ட்ரெயினர்லேயே. ஸோ நம்ம ரோஸ் வாட்டரை வந்து இது கூடயே 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணோம்னா அந்த ஜெல்லாம் ஃபுல்லாக கீழே இறங்கிடும். ஸோ இந்த மிக்சரில் வந்து நம்ம கிளிசரின் ஆட் பண்ண போகிறோம். கிளிசரின் வந்து 1/2 ஸ்பூன் மேலே ஆட் பண்ணாதீங்க, அது நல்லது இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே இது கூட வந்து நம்ம விட்டமின் இ கேப்சூல்ஸ் வந்து 2 ஆட் பண்ண போகிறோம். அது கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி வந்து பின்னில் பஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கிறிஸ்டலாக இருக்கும். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா லிக்விடாக இருக்கும். இது அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செகண்ட் மெத்தடுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் தேவை. இதை பேஸாக யூஸ் பண்ணி நம்ம அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். அது என்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகர் கிடைக்காதவங்க ஜெலட்டின் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நான் ஆல்ரெடி சொன்னல மாய்ஸ்சரைசர் ஜெல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கூட அது ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ மேக்கிங்க்கு வந்து இந்த மாதிரி 1 கப் வாட்டருக்கு வந்து நம்மளுக்கு 1 ஸ்பூன் அகர் போதும். அதே தான் ஜெலட்டின் வந்து 1 ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 கப் வாட்டர் போதும். ஸோ நம்ம ஆட் பண்ணுற இந்த ஜெலட்டின் வந்து நல்ல வாட்டர் கூட மெல்ட் ஆகி நல்லா கரைஞ்சி திக்கான ஃபார்மில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ஜெலட்டின் ஆட் பண்ணுறீங்கனாலும் ஜெலட்டினுக்கும் அதே தான். ரெண்டுத்துக்குமே டைமிங் இதுதான். வாட்டர் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வரணும். இந்த ஆட் பண்ண ப்ராடக்ட் வந்து அந்த வாட்டரில் தெரியவே கூடாது. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இது நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸில் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது டோட்டலாக திக்காகி இது ஃபுல்லாக கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வாட்டர் வந்து நல்லா கிளியர் ஆயிடுச்சு. நம்ம ஆட் பண்ண அகர் வந்து அதில் நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆயிடுச்சு. வாட்டர் நல்லா திக்கவும் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த சூடு போகிறதுக்குள்ள இதை எடுத்து நம்ம வந்து பேஸில் வந்து ஆட் பண்ண போகிறோம். 3 to 4 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து ஒரு கண்டெய்னரில் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து ப்ரிசர்வேட்டிவ்காக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் மட்டும் வைங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம 2 மெத்தட் ஃபைனல் ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பண்ண 2 க்ரீமும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஃப்ரீசரில் வைப்போம், லிக்விடாக இருக்கிறது வித்தவுட் அகர். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வைப்போம் வித் அகர். ஸோ நல்ல கன்சிஸ்டன்சி. ஸோ இது டைரெக்டாக எடுத்து கிளென்ஸ் பண்ண ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நைட் தூங்கிடுங்க. ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த க்ரீமை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈவினிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மந்தில் சூப்பராக ரிசல்ட் தெரியும். எதனால 1 மந்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இவ்வளோ நேரம் ஸ்கின் கேரே வந்து ஒழுங்காக எடுத்துக்கல, இல்லை வைட்டமின் சி வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து அது ஒழுங்காகவே நீங்கள் அப்ளை பண்ணலன்னா, நீங்கள் அப்ளை பண்ணி அந்த செல் வந்து ரீஜெனரேட் ஆகி அந்த ரிசல்ட் தெரியறதுக்கு உங்களுக்கு 21 டேஸ் கிட்ட ஆகும். ஸோ டோட்டலாக பார்க்குறதுக்கு நீங்கள் 1 மந்த் வெயிட் பண்ணி அதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ இது மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஸோ see you in next video. Bye.